நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. அதாவது நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்முடைய கும்ப ராசியில் இந்த கோச்சார கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்ற ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான் என்ற 4 கிரகங்களும், அதேபோல் காலசக்கரத்துக்கு 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 7ஆம் இடத்ததிபதி என்று கருதக்கூடிய சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்ச நிலையில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 5 கிரகங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த 4 கிரக சேர்க்கை லைஃப்பில் மாற்றத்தை உண்டு பண்ணிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் கும்பராசி ஒவ்வொரு பாவகமாக செயல்படும். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 கிரக சேர்க்கை ஒரு முறை ஏற்பட்டு தான் நம்மளுடைய உலக ரீதியாக உலகம் முழுவதுமே அல்லாளப்பட வேண்டிய சூழ்நிலை. ஏன் ஐயோ என்ன பண்ண போகிறோம், நம்ம வாழுவோமா மாட்டோமா, வெளியே வரலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனையை கொடுத்தது யார்? இந்த கொரோனா என்ற ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறேன்னா ஆளுமை சக்தியை கொடுத்து அனைவருடைய பவரையும் பிடுங்கினது யாருன்னா இந்த 5 கிரகங்கள் தான். ஸோ இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுமா, இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வருமா அப்படிங்கிறத நம்ம இந்த 4 கிரக சேர்க்கை மற்றும் சுக்கிரன் உச்ச நிலையிலிருந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு, ரிஷபராசி அப்படின்னே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ராசி. எப்படிங்க நாங்களே மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கோம், நீங்கள் எப்படி மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ராசின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களால் அனைவருக்குமே மகிழ்ச்சி தான். அப்போ உங்கள் சார்ந்து எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு 80% நண்பர்களாக இருக்காங்க, ஒரு உறவில் அதிகமாக இருக்காங்க, பாசத்தில் இருக்காங்க, ஒரு குடும்பத்திலையுமே அதிகமான ரிஷபராசிக்காரங்க தான் இருக்காங்க. ஸோ அப்போ என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 4 கிரக சேர்க்கை மற்றும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிற செயல்பாடை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களெல்லாம் என்னுடைய குடும்ப உறுப்பினர் மாதிரி பேசலாம். ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு ஒரு உண்மையான அன்பில் இருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட அன்பின் மீது அதிக அக்கறை செலுத்தும் ரிஷபராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த 4 கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவ கிரகங்கள், ஓகேவா, 10ல் ஒரு பாவி இருந்தால் பதவி உறுதி, 10ல் 4 பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்காங்க. ஸோ அப்போ என்ன விஷயங்கள் செய்ய போகிறாங்க அப்படின்னா, ரிஷபராசி அன்பர்களில் யாருன்னா நீங்கள் ஒரு கடின உழைச்சி கடினமாக வேலை பார்த்து அதற்கான அங்கீகாரம் கிடைக்காமல் ஒரு பதவி உயர்வுக்காக ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கணுங்க அப்படின்னு காத்திருக்கீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு பதவி உயர்வு உண்டு. உங்களுக்கான ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை கிரகநிலைகள் கொடுக்கின்றன. ஒரு திடீர்னு வருவாங்க உங்களுடைய மேலதிகாரி, இல்லை உங்களுடைய கட்சியோடி அல்லது உங்களுடைய மேனேஜர், யாரோ மேபி எனி ஒன், அதாவது உங்களுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய நபர், அது யாராக இருந்தாலும், இப்போ நீ இங்கேருந்து அடுத்தது போய் பார்த்தியா, உனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு உங்களுடைய வேலையில் யார் அதை சொல்லக்கூடிய நபராக இருக்காரோ, யார் அதை சொல்லாமல் ஒரு தடையை ஏற்படுத்துகிறாரோ, ஸோ அவரே மாறப்போகிறார். அவரே உங்களுக்கு என்ன பண்ண போகிறாரு, இந்த கிரக சேர்க்கை மூலமாக உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம சொன்ன விஷயம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் 10ஆம் இடத்த அதிபதியோட திசையோ 10ஆம் இடத்த அதிபதியோட புத்தியோ நடந்தால் உறுதியாக அது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லலாம். சரிங்க, இது வேலை பார்க்குறவங்களுக்கு. நாங்கள் சொந்தமாக தொழில் செய்கிறோம். ஸோ எங்களுக்கு தொழிலில் லாபமே இல்லையே, இப்போ இந்த தொழிலில் லாபம் இருக்கா, லாபம் கிடைக்குமா அப்படின்னா உறுதியாக உங்களுடைய தொழிலுடைய அங்கீகாரம் சிறப்படையும். இந்த மாதம்தான் உங்கள் மேலே அதிகமாக கிட்டத்தட்ட அந்த 4 கிரக சேர்க்கை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் நீங்கள் அதிக அக்கறை செலுத்துவீங்க. உங்களுக்கு புதிய புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. ஸோ 1 by 1 எப்படின்னா மேக்ஸிமம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நம்ம மக்களை வர வைக்கிற முறைன்னு இருக்குது. அதை தவிர்த்து இன்னொரு முறை இருக்குது, நிலையான முறை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கஸ்டமர் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுவீங்க, அந்த கஸ்டமர் ஒரு 5 கஸ்டமர் சொல்லுவார், அந்த 5 கஸ்டமர் 50 கஸ்டமர் சொல்லுவாங்க, 50 கஸ்டமர்
500 கஸ்டமர் கொண்டு வந்து விடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் யாராலையும் அழிக்க முடியாது. ஒரு ஸ்ட்ராங்கு உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். உங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்துடும். இவங்க போனால் நமக்கு சரியான ஒரு விஷயங்களை செஞ்சு முடிப்பாங்க, சரியான பொருட்களை தான் கொடுப்பாங்க அப்படின்னு உங்கள் மேலே நீங்கள் நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமையை அவங்க உறுதிப்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு உங்கள் லைஃப் ஒரு பெரிய டேர்னிங்கில் சொந்த தொழிலில் ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. சரி, சொந்த தொழில் தொடங்கலாமா? நான் பியூட்டிஷியன் தொடங்கலாம்னு நினைக்கேன், நான் டெய்லரிங் தொடங்கலாம்னு நினைக்கேன், நான் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம்னு நினைக்கேன். தாராளமாக கொடுக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிரக அமைப்பு சூப்பராக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, எப்போ சூரியன் ஒரு ராசிக்கு 10ஆம் இடத்துல உட்கார்றாரோ அந்த ராசிக்காரங்க திக்பலம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ உங்களுடைய ராசிக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சூரியன் 4க்குரியவன். சூரியன் ராகுவோடு சேர்ந்து, செவ்வாயோடு சேர்ந்து, புதனோடு சேர்ந்து அமர்ந்து உங்களுக்கு உறுதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு பலம், ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிரக நிலையில் உண்டு. சரி, ஓகே. உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிரன் நம்ம எடுக்கவே இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் உச்சமடைகிறார். சுக்கிரன் 11ல் உச்சமடைகிறார். அப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்தை நீங்கள் இத்தனை நாள் என்ன பண்ணீங்க, நீங்கள் உழைச்ச உழைப்புனாலும் சரி, நீங்கள் வேலை பார்த்த வேலைனாலும் சரி, சொந்த தொழில்னாலும் சரி, இதை வந்து நீங்கள் எப்படி சொல்லலான்னா, வருமானம் வருதுங்க, வாங்கி கையில் வச்சு பையில் வைக்கவங்களையும் காணாமல் போயிடுது. இந்த கையில் வாங்குகிறேன், இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கவங்களையும் காணாமல் போகுது அப்படின்னு ஒரு வருத்தத்தில் இருக்கீங்களா? அந்த வருத்தம் உங்களுக்கு சரியாகிவிடும். அப்போ நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, என்னையை பொறுத்தவரை இந்த செயல்பாடுகளை கவனங்கிறது தேவையே இல்லை. நீங்களாக இருங்க, உங்கள் மேலே தன்னம்பிக்கை வச்சு இந்த மாதத்தை செயல்படுத்துங்க. வெற்றி ரிஷபராசிக்கு உறுதி.